விருச்சிகம் ராசி நேயர்களே, நண்பர்களின் பொய்யான முகம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். தோள் கொடுக்கும் நண்பர்கள் என்று நீங்க நம்பிய பலர் உங்களின் நல்ல நல்ல பலன் காலத்தில் மட்டுமே கூட இருந்திருப்பாங்க. நீங்கள் சறுக்கும் காலத்துல அல்லது உங்களின் வெற்றிக்கு முட்டுக்கட்டை போட வேண்டிய நேரத்துல அவங்களின் உண்மையான சுயரூபம் வெளிப்பட்டிருந்திருக்கும். உங்க முதுகுக்கு பின்னால உங்களை பற்றி அவதூறாக பேசுவதும், உங்க ரகசியங்களை மற்றவங்களிடம் கூறி எள்ளி நகையாடுவதும் நடந்திருந்திருக்கும். ஆபத்து காலத்துல உதவி கேட்டு நிற்கும் போது கைவிரித்து விலகிச் செல்லக்கூடிய அவங்களின் பொய்யான முகத்தை பார்த்து நீங்க அதிர்ந்து போயிருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது உங்களுடைய நல்ல காலத்துல மட்டுமே கூடவே இருந்திருந்திருப்பாங்க உங்களுடைய நண்பர்கள். நீங்க சறுக்குற காலத்துல அல்லது உங்களுடைய வெற்றிக்கு முட்டுக்கட்டை போட வேண்டிய நேரத்துல தான் அவங்களுடைய உண்மையான சுயரூபம் உங்களுக்கு வெளிப்பட தொடங்கியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். அவங்க உங்க முதுகுக்கு பின்னால உங்களை பற்றி அவதூறாக பேசுவதுமே, உங்க ரகசியங்களை மற்றவங்களிடம் கூறி எள்ளி நகையாடுவதும் நடந்திருந்திருக்கும் வாழ்க்கையில. ஆபத்து காலத்துல உதவி கேட்க நிற்கும் போது கைவிரித்து விலகிச் செல்லக்கூடிய அவங்களின் பொய்யான முகத்தை பார்த்து நீங்க அதிர்ந்தே போயிருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயும். தொழிலில் ஏற்பட்ட பின்னால் குத்தும் செயல்கள் உங்களுக்கு நெறித்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். உங்க கடின உழைப்பாலும் திறமையாலும் தொழில முன்னேற முயலும் போதுதான் அதை சகித்து கொள்ள முடியாத சக ஊழியர்களோ அல்லது தொழில் கூட்டாளிகளோ உங்களுக்கு எதிராக மறைமுக சதிகளை செய்திருந்திருப்பாங்க. உங்களை முக்கியமான வாடிக்கையாளர்களை தட்டி பறிப்பது, முதலாளியிடம் உங்களை பற்றி தவறாக புறம்பேசுவது அல்லது உங்க திட்டங்களை திருதி தங்க பெயர்ல மாற்றி பயன்படுத்தி கொள்வது போன்ற காரியங்கள் உங்களுக்கு நடந்திருந்திருக்கும். நேருக்கு நேராக பேசி பழகிக்கொண்டே பின்னால குத்துற அவங்களுடைய துரோகத்தால தொழில பெரும் பின்னடைவும் அவப்பெயருமே சந்திக்க நேர்ந்திருக்கும் உங்களுக்கு. அது உங்க கடின உழைப்பாளையும் தான் திறமையாலத்தான் தொழில முன்னேற முயலும் போதெல்லாம் அதை சகித்து கொள்ள முடியாத சக ஊழியர்களோ அல்லது தொழில் கூட்டாளிகளோ உங்களுக்கு எதிராகவே மறைமுக சதிகளை செய்ய தொடங்கி வந்திருந்திருப்பாங்க. அது உங்களை முக்கியமான வாடிக்கையாளர்களை தட்டி பறிப்பதோ, முதலாளியிடம் உங்களை பற்றி தவறா புறம்பேசுவதோ அல்லது உங்க திட்டங்களை திருத்தி தங்கள் பெயர்ல பயன்படுத்தி கொள்வது போன்ற காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருந்திருக்கும். காதலால் ஏற்பட்ட திடீர் பிரிவு அதிக வேதனைகளை உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். உங்கள் முழு இதயத்தையுமே கொடுத்து ஆழமா காதலித்த நபர் எந்தவித நியாயமான காரணமுமே இன்றி உங்களை விட்டு திடீரென விலகி சென்றிருந்திருப்பாரு. உங்களின் அன்பையும் தியாகத்தையுமே சற்றும் பொருட்படுத்தாம மூன்றாம் நபரின் பேச்சை கேட்டோ அல்லது சுயநலத்திற்காகவோ உங்களை கைவிட்டிருந்திருப்பாரு. இந்த திடீர் பிரிவு உங்களின் மனசை சுக்குநூறாகவே உடைத்து விட்டிருந்திருக்கும். வாழ்நாள் முழுவதும் அவரோடு வாழ நினைத்த கனவுகள் அனைத்துமே ஒரே நொடியில நொறுங்கி போகும்போதுதான் ஏற்படும் வழி உங்களை நீண்ட நாட்களுக்கு மீள முடியாத சுகத்துல தள்ளிவிட்டு இருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். அதாவது உங்க முழு இதயத்தையுமே கொடுத்து ஆழமா காதலித்த நபர் எந்த ஒரு நியாயமான காரணமே இல்லாம உங்களை விட்டு திடீரென விலகி சென்றிருந்திருப்பார் உங்க வாழ்க்கையிலேயும். உங்களுடைய அன்பையும் தியாகத்தையும் சற்றும் பொருட்படுத்தாம தான் மூன்றாம் நபரோட பேச்சை கேட்டோ அல்லது சுயநலத்திற்காகவோ உங்களை கைவிட்டிருந்திருப்பார் வாழ்க்கையில. வாழ்நாள் முழுதுமே அவரோடு வாழ நினைத்த கனவுகள் அனைத்துமே ஒரே நொடியில நொறுங்கி போகும்போதுதான் ஏற்படுற வழி உங்கள் நீண்ட நாட்களுக்கு மீள முடியாத சோகத்திலே தள்ளிவிட்டு இருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். இந்த திடீர் பிரி உங்க மனசை சுக்குநூறாகவே உடைத்திருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. செவ்வாய்க்கிழமை வழிபாடு நன்மையை தரும். விருச்சிகம் ராசிக்கு அதிபதியாக திகழும் செவ்வாய் பகவானுடைய அருளை பூரணமா பெற செவ்வாய்க்கிழமை வழிபாடுகள் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை வாரி வழங்கும். செவ்வாய்க்கிழமைகள்ல ராகு காலத்துல ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கோ அல்லது முருகப்பெருமானுக்கோ நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களின் அனைத்து தடைகளையுமே தகர்க்கும். குறிப்பா செவ்வாய்க்கிழமைகள்ல கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் செவ்வரளி மலர்களை முருகனை அர்ச்சிப்பதும் உங்களின் கடன் சுமைகளையும் நோய் நொடிகளையுமே தீர்க்கும். மேலும் எளியவர்களுக்கு உணவளிப்பதும் செவ்வாயினுடைய காரகத்துவத்தை கொண்ட துவரம் பருப்பு தானம் செய்வதுமே உங்களுடைய கிரக தோஷங்களையுமே குறைத்து வாழ்க்கையில் அடுக்கடுக்கான நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையுமே கொண்டு சேர்க்க போதும் வாழ்க்கையிலேயும்.
அதாவது விருச்சிக ராசிக்கு அதிபதியாக திகழ்பவர் வந்து செவ்வாய் பகவான். அவரோட அருளை வந்து பூரணமாக பெறதுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை வழிபாடுவது செவ்வாய்க்கிழமையில வழிபாடுகள் வந்து உங்களுக்கு இந்த சிறந்த நன்மைகளை வாரி வழங்கும். அது நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கோ அல்லது முருகப்பெருமானுக்கோ வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது தான் உங்களுடைய அனைத்து தடைகளையுமே தகர்க்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா செவ்வாய்க்கிழமைகளில் கந்த சஷ்டி கவசமும் பாராயணம் செய்வதும் நாம் செவ்வல்லி மலர்களால் முருகனை அர்ச்சிப்பதுமே உங்களின் கடன் சுமைகளையும் நோய் நொடிகளையுமே தீர்த்திருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். அது மட்டும் அல்லாமல் வாழ்க்கையில் அடுக்கடுக்கான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையுமே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருந்திருக்கும். கடன் சுமைகள் குறைய போகும் நாட்கள் வரப்போகின்றது. நிதி நெருக்கடியால் நீண்ட காலமாக உங்கள் வாட்டி வதைத்த கடன் சுமைகளில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு இனி அமையப்போகுது. தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் வலுப்பெறுவதால் எதிர்பாராத பணவரவுகள் உண்டாகி உங்களின் பழைய கடன்களை சிறுக சிறுக அடைத்து முடிப்பீங்க. வட்டிக்கு மேல் வட்டி கட்டி அவதிப்பட்டவங்களுக்கு அசலை வரைப்பதற்கான நிதி உதவிகள் நண்பர்கள் அல்லது வங்கிகள் மூலியமா கிடைக்கும். கடன் கொடுத்தவர்களும் உங்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு உங்களுக்கு அவகாசம் தருவாங்க. வீண் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்துற பழக்கம் உங்களிடம் உருவாக போகுது. நிதி மேலாண்மையில தெளிவு பிறப்பதால இனி புதிய கடன்கள் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படாதும். வாழ்க்கையில பொருளாதார சுதந்திரத்தை நோக்கி உங்க வாழ்க்கை மிக வேகமா முன்னேற போகுது. அதாவது நீங்க நிதி நெருக்கடியால நீண்ட காலமாவே உங்களை வாட்டி வதைத்த கடன் சுமைகள் எல்லாமே இப்ப விடுபடக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு இனி அமையும் போது உங்க வாழ்க்கையிலேயேவும். அதாவது உங்க வட்டிக்கு மேல் வட்டி கட்டி அவதிப்பட்டவங்களுக்கெல்லாம் அசல் அடைப்பதற்கான நிதி உதவிகள் வந்து நண்பர்கள் அல்லது வங்கிகளின் மூலியமா கிடைக்க போகுது. கடன் கொடுத்தவங்களும் உங்க சூழ்நிலையை புரிந்து கொண்டு உங்களுக்கு அவகாசம் தரப்போறாங்க. புதிய முதலீடுகள் வந்து பலனை தரும். பொருளாதார ரீதியாக உங்களை உயர்த்தக்கூடிய புதிய முதலீடுகளை செய்வதற்கு இது மிகவும் ஏற்ற தருணமாகும். பங்குச்சந்தை, தங்கம் அல்லது தொழில் சார்ந்த புதிய திட்டங்களில் நீங்கள் செய்கிற முதலீடுகள் எதிர்காலத்தில் மாபெரும் லாபத்தை தரப்போதும். எனினுமே முதலீடு செய்வதற்கு முன் அனுபவமும் வாய்ந்த வல்லுநர்களுடைய ஆலோசனையை பெறுவது நலம். ரியல் எஸ்டேட் மற்றும் நிலம் சார்ந்த துறைகளில் முதலீடு செய்பவங்களுக்கு குறுகிய காலத்திலேயேவும் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். பழைய முதலீடுகளில் தடைப்பட்டிருந்த லாபங்களும் வட்டி வருமானங்களும் உங்களை தேடி வரும். எதிர்கால பாதுகாப்பிற்காக பிள்ளைங்களுடைய எதிர்கால நலனுக்காக சேமிப்பு திட்டங்களில் முதலீடும் செய்து நிதி நிலையையுமே வலுப்படுத்தி கொள்ள போறீங்க உங்கள் வாழ்க்கையிலேயும். அதாவது பங்குச்சந்தை, தங்கம் அல்லது தொழில் சார்ந்த புதிய திட்டங்களில் நீங்கள் செய்கிற முதலீடுகள் வந்து எதிர்காலத்தில் மாபெரும் லாபத்தை தரப்போகுது. முதலீடு செய்வதற்கு முன்னே அனுபவம் வாய்ந்த வல்லுநர்களுடைய ஆலோசனையை பெறுவது வந்து உங்களுக்கு நலமாக அமையும். ரியல் எஸ்டேட் மற்றும் நிலம் சார்ந்த துறைகளில் முதலீடு செய்பவங்களுக்கு குறுகிய காலத்திலேயும் எதிர்பாராத லாபம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்கால பாதுகாப்பிற்காகவும் பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காகவுமே சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்து நிதி நிலையை வலுப்படுத்திக் கொள்வீங்க. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நம்ம ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அவரோட அருளை வந்து பூரணமாக பெறதுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில வழிபாடுகள் வந்து உங்களுக்கு இந்த சிறந்த நன்மைகளை வாரி வழங்கும். அது நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கோ அல்லது முருகப்பெருமானுக்கோ வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது தான் உங்களுடைய அனைத்து தடைகளையுமே தகர்க்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா செவ்வாய்க்கிழமைகளில் கந்த சஷ்டி கவசமும் பாராயணம் செய்வதும் நாம் செவ்வல்லி மலர்களால் முருகனை அர்ச்சிப்பதுமே உங்களின் கடன் சுமைகளையும் நோய் நொடிகளையுமே தீர்த்திருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். அது மட்டும் அல்லாமல் வாழ்க்கையில் அடுக்கடுக்கான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையுமே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருந்திருக்கும். கடன் சுமைகள் குறைய போகும் நாட்கள் வரப்போகின்றது. நிதி நெருக்கடியால் நீண்ட காலமாக உங்கள் வாட்டி வதைத்த கடன் சுமைகளில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு இனி அமையப்போகுது. தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் வலுப்பெறுவதால் எதிர்பாராத பணவரவுகள் உண்டாகி உங்களின் பழைய கடன்களை சிறுக சிறுக அடைத்து முடிப்பீங்க. வட்டிக்கு மேல் வட்டி கட்டி அவதிப்பட்டவங்களுக்கு அசலை மறைப்பதற்கான நிதி உதவிகள் நண்பர்கள் அல்லது வங்கிகள் மூலியமா கிடைக்கும். கடன் கொடுத்தவர்களும் உங்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு உங்களுக்கு அவகாசம் தருவாங்க. வீண் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்துற பழக்கம் உங்களிடம் உருவாக போகுது. நிதி மேலாண்மையில தெளிவு பிறப்பதால
இனி புதிய கடன்கள் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படாதும். வாழ்க்கையில பொருளாதார சுதந்திரத்தை நோக்கி உங்க வாழ்க்கை மிக வேகமா முன்னேற போகுது. அதாவது நீங்க நிதி நெருக்கடியால நீண்ட காலமாவே உங்களை வாட்டி வதைத்த கடன் சுமைகள் எல்லாமே இப்ப விடுபடக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு இனி அமைய போகுது உங்க வாழ்க்கையிலேயேவும். அதாவது உங்க வட்டிக்கு மேல் வட்டி கட்டி அவதிப்பட்டவங்களுக்கெல்லாம் அசல் அடைப்பதற்கான நிதி உதவிகள் நண்பர்கள் அல்லது வங்கிகளின் மூலியமா கிடைக்க போகுது. கடன் கொடுத்தவங்களும் உங்க சூழ்நிலையை புரிந்து கொண்டு உங்களுக்கு அவகாசம் தரப்போறாங்க. புதிய முதலீடுகள் பலனை தரும். பொருளாதார ரீதியாக உங்களை உயர்த்தக்கூடிய புதிய முதலீடுகளை செய்வதற்கு இது மிகவும் ஏற்ற தருணமாகும். பங்குச்சந்தை, தங்கம் அல்லது தொழில் சார்ந்த புதிய திட்டங்கள்ல நீங்க செய்கிற முதலீடுகள் எதிர்காலத்துல மாபெரும் லாபத்தை தரப்போகுது. எனினும் முதலீடு செய்வதற்கு முன் அனுபவமும் வாய்ந்த வல்லுநர்களுடைய ஆலோசனையை பெறுவது நலம். ரியல் எஸ்டேட் மற்றும் நிலம் சார்ந்த துறைகள்ல முதலீடு செய்பவங்களுக்கு குறுகிய காலத்திலேயேவும் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். பழைய முதலீடுகள்ல தடைப்பட்டிருந்த லாபங்களும் வட்டி வருமானங்களும் உங்களை தேடி வரும். எதிர்கால பாதுகாப்பிற்காக, பிள்ளைங்களுடைய எதிர்கால நலனுக்காக சேமிப்பு திட்டங்கள்ல முதலீடும் செய்து நிதி நிலையையுமே வலுப்படுத்தி கொள்ள போறீங்க உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது பங்குச்சந்தை, தங்கம் அல்லது தொழில் சார்ந்த புதிய திட்டங்கள்ல நீங்க செய்கிற முதலீடுகள் எதிர்காலத்துல மாபெரும் லாபத்தை தரப்போகுது. முதலீடு செய்வதற்கு முன்